ஈரான் பேச்சு நடத்த விரும்பியது, ஆனால் காலம் கடந்துவிட்டது என்று கூறிவிட்டேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் புதிய தளங்கள், இடங்கள் மற்றும் பூமிக்கடியில் பதுங்கும் குழி கட்டத் தொடங்கியுள்ளது. பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத திட்டம் ஆகியவற்றை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. அதற்கு இப்போது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்க முடியாது என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூறியுள்ளார். ஈரானின் புதிய பாதுகாப்பு அமைச்சராக ஜெனரல் சையத் மஜீத் எபின் அல்-ரசா பதவியேற்றார். பதவியேற்ற 24 மணி நேரத்திற்குள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். ஈரானின் மினாப் நகரில் உள்ள பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த 160க்கும் மேற்பட்ட சிறுமிகளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அஞ்சலிக்காக தெருக்களில் திரண்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகளுக்கு நீதி கேட்டு முழக்கமிட்டனர். தஞ்சையில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டுள்ள 4990 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என தவேக பொதுச் செயலர் ஆனந்த் தெரிவித்துள்ளார்.